කඳුරට ජනතාවට අවශ්‍ය වෙලා තියෙන්නේ ගෙවල් නෙවෙයි, ගෙවල්ත් අවශ්‍යයි. පාරවල් නෙවෙයි, පාරවත් අවශ්‍යයි. ඒ වගේ යටකම දේවල් උගක් අවශ්‍ය වෙලා තියෙනවා. හැබැයි ඒවා ඒ ටිප් කාලේ සෞමුති තොණ්ඩමන් මාත්‍යා දුන්නද දන්නේ නැහැ. දියාම්බර දුන්නද, ආරමොත් දුන්නද, ජීවන් දුන්නද, මනෝගණෂන් දුන්නද, රාධාකෘෂ්ණ දුන්නද දන්නේ නැහැ. හැබැයි මේගොල්ලෝ කවුරුත් මේගොල්ලන්ට අධ්‍යාපනය දුන්නේ නැහැ. අධ්‍යාපනය දීලා තිබුණා නම් මේගොල්ලන්ට මෙතන ප්‍රභාකරේ ශිල්ප අවශ්‍ය නැහැ. ජනාධිපති අනුර කුමාර දිසානායකතුමාත් අවශ්‍ය නැහැ. ඒක අපි කරන්න ඕනේ කියන එක තමයි මේ දිනේ මගේ විශේෂ දෙයක් මම මේගොල්ලන්ට කියන්න හදන්නේ. இதுதான் என்னுடைய இந்த மேதின செய்தியிலே முழுமையான முறையிலே உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கல்வியை நாங்கள் வளர்ப்போம். கல்வியை வளர்ப்பதன் ஊடாகத்தான் மலையகத்தை மாற்ற முடியுமே ஒழிய தானாக மலையத்தை மாற்ற முடியாது. ரோடு போட்டு கொடுத்து வீடை கட்டி கொடுத்து கொண்டு போய் சொல்லான்றாங்க. மே எட்டன் நகரேடு கீழே வருவானா எட்டன் நகரே வந்தான் மங்கி தானே சீட விசுவாட்ட வடிய අරකුගෙන වයින් ෂොප් එක තියෙනවා. දැන් මිනිස්සු මේ අපේ මන්ත්‍රීලා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලා අමිතලා කියනවා ඔක්කොම වාන්න ඕනේ කියලා. හැබැයි ඒ ඔක්කොම තියන්නේ ඒගොල්ලන්ගේ නමෙන් තමයි තියෙන්නේ. ඒගොල්ලන්ගේ මිනිස්සුගේ නමෙන් දාලා තියාගෙන ඉන්නවා. වාන්න ඕනේ කියනවා. වයින් ෂොප් වාන්න එකේ තේරුමක් නැහැ. වයින් ෂොප් එක මාරු කළා. වයිன் ஷாப் அட்டன் நகரத்தை எடுத்து கொண்டால் 25க்கு மேலே அதிகமான சாராய விற்பனை நிலையங்கள் இருக்கின்றன. இது சாராய விற்பனை நிலையங்களை மூட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த மந்திரிமார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதை மூட முடியாது. அரசாங்கத்துக்கு வரி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை மூடுவது அவசியம் அல்ல. மாறாக மலையகத்தில் மதுபாவனையினால் ஏற்படும் ஆபத்தை விழிப்புணர்வுகளை நடத்த வேண்டும். அது மக்களிடம் சென்றடைய வேண்டும். அது பாடசாலை மட்டத்திலிருந்து சென்றடைய வேண்டும். அப்படி சென்றால்தான் அந்த விழிப்புணர்வை தாய்மார்கள் பெற்றால்தான் அவர்கள் பிள்ளைகளுக்கோ கணவன்மார்களுக்கோ அதை தெரிவித்து சரியான முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாறாக மது பாடசாலைகளை மூடி சரி வராது, மூட முடியாது. எல்லாம் மந்திரிமார்கள்ட்ட பினாமி பேரில் இருக்கு. ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கல்வி என்பதுதான் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே 200 ரூபாய் சம்பளம், எமது ஜனாதிபதி அவர்கள் 200 ரூபாய் சம்பளம் அதிகரித்த பொழுது பலர் பலவிதமான பேசினார்கள். எதிர்கட்சிகள் சொன்னார்கள் இது நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்றாக இருக்கும், இதை நாங்கள் விடமாட்டோம், மனித உரிமை மீறலுக்கு அளவுக்கு செல்வோம் என்று சொன்னார்கள். கடைசியாக நாங்கள் பாதையிலே இறங்கி பல இன்டர்வியூக்களை வைத்து நேர்முக காரணங்களை நடத்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி 200 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். அந்த அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்ததூடாக அரசாங்கமும் எங்களுடன் இணைந்து எமது மக்களுக்கு எந்த ஒரு போராட்டமின்றி சத்தமின்றி அந்த 200 ரூபாய் வழங்கினார்கள். வழங்கிய பிறகு என்ன நடந்தது? இதை எதிர்கட்சியில் நின்ற மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், ஜீவன் போன்றவர்கள் அவர்களால் அந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளிக்காமல் இருக்க முடியவில்லை. வரவு செலவு திட்டத்தை கையளிக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தையும் அழுத்தத்தையும் நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். ஆகவே இன்று மீண்டும் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக பாரிய அளவிலே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம், நாங்கள் மைத்திரியை கொடுத்து பார்த்தோம், ரணிலை கொடுத்து பார்த்தோம், மைதை கொடுத்து பார்த்தோம், சஜித்தை கொடுத்தோம், எல்லோரும் கொடுத்து பார்த்தோம். இப்பொழுது அனுர அவர்களுக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொடுத்திருக்கின்றோம், இந்த நாட்டை ஆளுவதற்கு கொடுத்திருக்கின்றோம் என்றால் அவர்களுக்கு கால அவகாசத்தை நாங்கள் வழங்க வேண்டும். இந்த குறுகிய காலத்திலே எமது மக்களுக்கு எந்த ஒரு போராட்டமும் இன்றி 200 ரூபாயை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றால் அதைவிட அதிகமான விடயங்களை எதிர்வரும் காலங்களிலே இந்த அரசாங்கத்துடன் இணைந்து போராடி பெற்றுக் கொடுக்க முடியும். அதே நேரத்திலே இந்த அரசாங்கம் எமது மக்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு செயல்பாட்டை செய்யவே ஆனால் முதலிலே அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடப் போவதும் நாங்களாகத்தான் இருப்போம். ஆகவே இன்று இந்த மேதின கூட்டத்திலே தெளிவாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் கொழும்பிலிருந்து இங்கே வந்து உங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்க வரவில்லை. மாறாக தலைமைத்துவம் இந்த பகுதியில் இருக்கும் இங்கே இருக்கும் இளைஞர்களிடமிருந்து தான் வர வேண்டும். இங்கே இருக்கும் இளைஞர்களை உருவாக்கி இவர்களை பாராளுமன்றத்திற்கும் செல்லும் அளவுக்கு அவர்களை மாற்ற வேண்டிய அந்த தேவை இன்று எமது சமூகத்துக்கு மலைய சமூகத்துக்கு தேவைப்பட்டிருக்கின்றது. நானும் மலையத்திலே பிறந்தவன் என்ற அடிப்படையிலே நான் ஒருபோதும் மலையத்திலே வாக்கு கேட்டவனும் இல்லை, கேட்க போவனும் இல்லை, ஒரு நாள் கேட்க போகிறதும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கும் இந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது, இங்கே மாரிமுத்து, மனோகரன் போன்ற பல இளைஞர்களை நான் பார்த்தேன். பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் தான் இளைஞர்களாக நாளை வர வேண்டும். இங்கே இருக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பிலே ஏசி ரூம்களிலே ஏசி வீடுகளை வசித்து வருகிறார்கள். ஆனால் இங்கே இருந்து தலைமைத்துவம் இருந்தால்தான் இங்கே இருக்கும் யுவதிகள், பெண்கள் மாற்றப்பட வேண்டும், மாற வேண்டும். அவர்கள் ஊடாக ஒரு தலைமைத்துவம் வந்தால்தான் இந்த மலையகம் மாறும். இல்லாவிட்டால் மலையகம் மாறாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெளியிலே இருந்து கொழும்பில் இருந்தோ வேறு வேறு நகரங்களில் இருந்தோ உங்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்க முடியாது.
தலைமைத்துவம் வர வேண்டும் என்றால் இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களது கட்சியை பொறுத்தவரை தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக செயல்படுகிறது. எங்களது தேசிய வேட்பாளர் நிருஷ நந்தகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். பாரிய அளவிலே பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பகுதியிலும் நாங்கள் சென்றிருக்கின்றோம். இங்கே சிங்களத்தில் பேசியது போலத்தான் மாத்தறை நகரிலும் நாங்கள் செய்த கடந்த மே தினத்திலே தமிழிலே அங்கே பேசினோம் நாங்கள். ஆகவே இது இந்த நாடு இலங்கையர்கள் என்ற ரீதியில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தருணத்திலே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த மே தினத்திலே இளைஞர்கள் எழுச்சி பெற வேண்டும். இளைஞர்களுக்கு வெறுமனே அவர்களுக்கு இலவசங்களை கொடுத்துவிட்டு இளைஞர்களை மாற்றும் அந்த பாரிய போலி அரசியல்வாதிகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும். कंदुरटे इन जनतावट मम क्या कमते का मे गुरुवट ओलांटे एक दिना मेक दिना के दीला ओला रावटला ओला वेन तक अदागने अदना एक अध्यापन आवश्यक.